வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நிலைவாசலுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணுன்றது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டோட குபேர மூலையை எப்போவுமே காலியாக விடாதீங்க. அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு, அதில் ஒரு ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு அதில் கல்லுப்பு மேலே ஒரு ₹1 காயின் வச்சு குபேர மூலையில் வச்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, அதுக்கப்புறமா செல்வம் நிறைய பெருகுன்றது ஒரு ஐதீகம். ஏன் நம்ம நிலைவாசலுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே தான் நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்கு காவலாக நம்மளுக்கு துணை இருப்பாங்க. குலதெய்வம் மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்களும் இங்கே தான் இருப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் எப்போவுமே நடு வீட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் நான் நிலைவாசலுக்கும் கொடுக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கோலமிட்டு பூ வச்சு விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நம்ம வழிபடணும். இது செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு உபயோகப்படுத்தின பூக்கள். இதை தூக்கி போட்டுறாமல் செடிகளுக்கு உரமாக நீங்கள் பயன்படுத்தி வரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.